சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழோட கனவுல சேதுவோட அம்மா வந்து தமிழுக்கிட்ட பேசுகிறாங்க. தமிழ், விவாகரத்து கொடுத்துறாதம்மா, நான் தான் உன் வயிற்றில் வளர்றேன். நீ மட்டும் விவாகரத்து கொடுத்துட்டா என்னோட மகன் கூட நான் திரும்ப சேர முடியாதுமா. அது மட்டும் இல்லாமல் சேதுவை உன்னைய தவிர வேற யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாதுமா. அதனால் யார் என்ன சொன்னாலும் விவாகரத்து மட்டும் கொடுத்துடாதம்மா அப்படின்னு சேதுவோட அம்மா தமிழ் கனவுல வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேதுவோட ஒரு மனச்சாட்சி தமிழ் நல்லவ, விவாகரத்து கொடுக்காத, தமிழ் உனக்கு செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நினச்சிப்பாரு அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லுது. அப்போ இன்னொரு மனசாட்சி வந்து தமிழ் ரொம்ப கெட்டவ, அவளுக்கு விவாகரத்து கொடுத்துரு, அவளை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு இன்னொரு மனசாட்சி சொல்லுது. இப்படி இரண்டு விதமாக சேதுவோட மனசாட்சி ஒன்று நல்லதுன்னு சொல்லுது, ஒன்று கெட்டதுன்னு சொல்லுது. இதுக்கப்புறம் அடுத்த சீனில் தமிழுக்கு என்னாச்சு, தமிழ் எதுக்காக புருஷனை பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு தமிழோட பழைய காதலை தமிழை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ தான் தமிழ் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே சேது மேலே தான் தப்பு அப்படின்னு இந்த பையனுக்கு தெரிஞ்சிருது. உடனே இந்த பிரச்சனையிலிருந்து தமிழை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பையன் நினைக்கிறாரு. அதே சமயம் சாவித்திரியை பற்றியும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. சாவித்திரி தான் தமிழுக்கு முக்கியமான எதிரி அப்படிங்கிறதையும் இந்த பையன் தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் இவர் கேன்டீனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சாவித்திரி வேகு பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணை காலேஜில் வச்சுருக்கல, அந்த பொண்ணு தமிழையே சுற்றி சுற்றி வர்றதை இந்த பையன் கவனிச்சிடறாரு. அப்போ தான் இந்த பையன் இவரோட ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு, இந்த பொண்ணை நீங்கள் நோட்டம் போடுங்கடா, இந்த பொண்ணை பார்த்தா காலேஜில் வேலை பார்க்குற பொண்ணு மாதிரி தெரியலை, தமிழை நோட்டம் போடுறதுக்காகவே யாரோ செட் பண்ணி அனுப்பின ஆள் மாதிரியே தெரியுது, அதனால் நீங்கள் இந்த பொண்ணை அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கடா அப்படின்னு இந்த பையனோட ஃப்ரெண்டுகிட்ட இந்த பையன் சொல்லிடுறாப்புல. அதே மாதிரி இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சாவித்திரி அனுப்பி வச்ச இந்த பொண்ணுக்கு தெரியாமையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணு சாவித்திரி அனுப்பின ஆளுனும், அதே மாதிரி இந்த பொண்ணு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சாவித்திரி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே இந்த தகவலை அந்த கேண்டீன் நடத்துகிற பையன்கிட்ட நண்பர்கள் சொல்லிடுற, அந்த பையனும் நண்பர்களும் சேர்ந்து இந்த வேகு பார்க்குற பொண்ணை பிடிச்சி, நீ யார், இங்கே என்ன பண்ணுற, உன்னைய யார் இங்கே அனுப்புனா, எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பொண்ணு தான் தமிழுக்கும் இந்த கேண்டீன் நடத்துகிற பையனுக்கும் காதல் இருக்கிறதா சொல்லி புதிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்குன்னு. இந்த விஷயம் சேதுவுக்கும் தெரிய போய் தான் சேதுவும் இப்போ வழக்கத்தை விட நிறைய தண்ணி அடிச்சுக்கிட்டு போதைக்கு அடிமையானதும் இந்த பையனுக்கு தெரிய வருது. அப்போ தான் புரியுது இந்த பையனுக்கு, ஐயோ தமிழ் காலேஜுக்கு டாக்டர் படிக்க வந்ததை புரிஞ்சுக்காம நம்மளை லவ் பண்ண தான் தமிழை வந்திருக்கு அப்படின்னு சேது நினச்சிக்கிட்டு இருக்காரு, இதை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் இந்த சாவித்திரி அனுப்புன வேகு பார்க்குற பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேராக சேதுவை போய் பார்க்குறாரு. இந்த பையன் சேதுவை போய் பார்த்த இந்த பையனை சேது பார்த்த உடனே சேதுவுக்கு உடனே இந்த பையன் மேலே கோபம் வருது. உடனே அந்த பையனும், அண்ணே ஒரு நிமிஷம் பொறுங்கண்ணே, நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை அடிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகு பார்க்குற பொண்ணை பார்த்து, நடந்த எல்லாத்தையும் சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணும் நடந்த எல்லா விஷயத்தையும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே தமிழக்கா மேலே எந்த தப்பும் இல்லைண்ணே, தமிழக்கா படிக்க மட்டும்தானே வந்திருக்காங்க, இந்த கேண்டீன் நடத்துகிறாரே இவர் சின்ன வயசுலேருந்து தமிழக்காவை ஒன் சைடாக லவ் பண்ணின விஷயத்த இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், அதைத்தான் நான் வீடியோ எடுத்து அனுப்புனேன், ஆனால் இந்த தமிழக்காவை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் தமிழக்காவுக்கே தெரியாதுனே, நான் தானே சாவித்திரி அம்மா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் இப்படி சொன்னாதான் எனக்கு காசு நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு இப்படி அவசரப்பட்டு பேசிட்டேனே, என்னைய மன்னிச்சிருங்கண்ணே, என்னைய ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே, காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு இந்த வேகு பார்க்குற பொண்ணு சொல்ல, உடனே அந்த கேண்டீன் நடத்துகிற பையனும், அண்ணே நீங்கள் என்னையும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, தமிழ் ரொம்ப நல்லவங்க, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் தான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அது கூட இப்போ வரைக்கும் தமிழுக்கு தெரியாதுண்ணே, இப்போ யதார்த்தமாக கேண்டீனில் பார்த்த உடனே 2 தடவை பேசினேன், அவ்வளவுதானே, எனக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லைண்ணே, அப்படி எங்களுக்குள்ளே ஏதாவது இருந்தால் நான் நேரடியாக வந்து உங்களை பார்த்து இவ்வளோ தூரம் பேசுவேனானே, வேணும்னா நான் கேண்டீனை காலி பண்ணிவிட்டு வேறு யாருக்காவது லீஸுக்கு கொடுத்துட்டு போயிடுறேனே, நீங்கள் தமிழை மட்டும் தப்பாக நினைக்காதீங்கண்ணே அப்படின்னு இந்த பையன் சொல்கிறாரு. அப்போ தான் சேதுவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது, தமிழ் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே இந்த சாவித்திரி பண்ணின வேலை தான் அப்படின்னு.